ஓகே கைஸ், நான் உங்களுக்கு முதவே சொன்ன மாதிரி ஜெர்மனில் இருக்கிற உயரமான நீர்வீழ்ச்சிக்கு தான் போக போகிறோம். ஸோ உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். குறைஞ்சது கொஞ்சம் தூரம் நடக்கணும், நடந்து போனால் தான் அது மேலே வரும். நான் போகிற வழியில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். மற்றது வாட்டர் ஃபாலும் கிட்ட போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பழைய வீடியோ வாட்டர் ஃபால் நீர்வீழ்ச்சி அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்து எனக்கே இப்போ சிரிப்பு தான் வருது. ஏன்னா நான் போனது அது வாட்டர் ஃபால் இல்லை, ஒரு சின்ன ஒரு மலைக்கு மேலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வழிஞ்சமாக இருந்தது. அதை தான் நான் வாட்டர் ஃபால்னு எடுத்து போட்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது தான் உண்மையான வாட்டர் ஃபால். ஸோ நான் அந்த வாட்டர் ஃபாலை உங்களுக்கு கிட்ட ஜூம் பண்ணி வீடியோவை காட்டு பாருங்கள் கைஸ். வாவ், இந்த வாட்டர் ஃபால் வந்து இதே மாதிரி 7 தடம் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தது. ஸோ நாங்கள் இப்போ இதில் 2ஆவதோ 3ஆவதோ வந்து எனக்கு தெரியல. நாங்கள் ஒரு இடம் கொஞ்சம் தூரம் ஏறி வந்துட்டோம். ஸோ இந்த இடத்த இருக்கிற நேரம் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் உண்டு. என்ன ஃபீலிங் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது, நான் நிற்கிற எனக்கு தான் தெரியும். என்ன ஃபீலிங் சொன்னால், இந்த வாட்டர் ஃபாலில் இருந்து வார நீர் சாரல் இருக்குது, அது வந்து முகத்தில் படுற நேரம் ஒரு வித்தியாசமான ஃபீலிங். அப்போ நான் அந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியாது, அந்த இடத்துல நின்று அனுபவிக்கிற எனக்கு தான் தெரியும். ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேர்த்தான இடம். எனக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தது. ஷுவராக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்போ தான் நான் இங்கே பிளாக் ஃபாரஸ்ட்லேருந்து எடுத்து போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். ஸோ கைஸ், இதை விட இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போகலாம்ன்ற ஒரு பிளானில் இருக்கிறேன். அதாவது இப்போ நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம். ஸோ இதால் இப்படியே போய் அங்கே மேலே ஒரு இடம் தெரியுது, அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல எப்படி வியூ வருதுன்னு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க மேலே போய் இருக்க பார்ப்போம். இந்த வாட்டர் ஃபால் மேல் பகுதியை பார்க்க சரியான ஆசை தான். அதுக்காக எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, மேலே போய் அந்த இடத்த பார்ப்போம்ண்டு கொஞ்சம் களைச்சி ஏறுறோம். ஏண்டா நீங்கள் போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று இந்த இடத்துல ஸ்னோ கொட்டி இருக்குது. ஸ்னோ கொட்டி இன்னும் கரையில், அதனால்
கொஞ்சம் வழுகுது இந்த இடம். ஆக்கள் பாருங்க எல்லாம் பிடிச்சி கவனமாக தான் நடக்கிறாங்க. ஸோ என்ன கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் போய் இந்த ஜெர்மன்ட உயரமான வாட்டர் ஃபாலை பார்க்கத்தான் போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஸோ போகிற வழியில் இப்படி சின்ன சின்ன இடங்கள் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். உண்மையை சொல்லணும்டா, இப்படியான ஒரு நேச்சரான ஒரு இடத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டும் எவ்வளவு ரிஸ்க் எடுத்தும் போய் பார்க்கலாம். இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ நீங்கள் ஸ்வாட்ஸ்வால்ட் பக்கம் வந்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபாலை பார்க்க பாருங்க. ஓகே காய்ஸ், இந்த இடத்தை பார்த்துனீங்கன்னாவே தெரியும், நேற்று கொட்டின ஸ்னோ இன்னும் கரையவே இல்லை. ஸோ கொஞ்சம் இந்த இடம் வழுக்குது. ஆனால் இருந்தாலும் இங்கே பார்க்க வராக்கள் வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க. ஸோ இது நான் நிற்கிற 4வது காட்டு. இதுக்கு மேலே ஒன்றும் இடம் இருக்குது. நான் அதுக்கு மேலே போகலை. என்று நாங்கள் ஃபேமிலியாக வந்ததால் திரும்ப இதால் இறங்குவோம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். ஓகே காய்ஸ், இந்த வாட்டர் ஃபால் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லாவே என்ஜாய் பண்ணேன். ஏன்னா இப்படியான ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்ததே எனக்கு லக்கின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஜெர்மனியில் நாங்கள் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறோம், எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதாவது இந்த வாட்டர் ஃபால், ஐஎஸ் வாட்டர் ஃபாலை பார்க்க. ஸோ எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சது. நீங்களும் இந்த இடத்துக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாட்டர் ஃபாலை பார்த்துட்டு போங்க, நல்ல என்ஜாய் பண்ணலாம். எந்த ஒப்பீனியன், கொஞ்சம் வெயில் காலத்தில் வந்தீங்கன்னா குளிர் இருக்காது. மற்றது இந்த வாட்டர் ஃபால்ட சாரல்கள் அடிக்கிற நேரம் கொஞ்சம் மிதமாக இருக்கும் இந்த வெயில் காலத்தில். ஸோ நாங்கள் வந்தது கொஞ்சம் குளிர்காலம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி வர ஸ்னோ கொட்டி தான் இருக்குது. ஸோ குளிர்காலமாக இருந்தாலும் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஆனால் எந்த ஐடியா படி பெஸ்ட் வந்து நீங்கள் சம்மர் டைமுங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் என்ஜாய் பண்ணலாம், ஃபன்னாக இருக்கலாம். ஸோ காய்ஸ், நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் பிளாக் ஃபாரஸ்ட்டில் இன்னும் நிறைய வீடியோக்கள் வர்றதுக்கு நான் தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுக்கொண்டு இருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் காய்ஸ். ஸோ இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் காய்ஸ். நான் அடுத்த வீடியோவில் பிளாக் ஃபாரஸ்ட்டில் நான் சந்திக்கிறேன். ஓகே பாய்.